Hello friends, welcome to Aquashots channel. Betta fish tank table top tank செட் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் வந்து பவுலில் வளர்த்துருப்பாங்க, கிளாஸில் வந்து வளர்த்துருப்பாங்க. ரொம்ப சின்ன சைஸ் கிளாஸ்லலாம் வாங்கி வளர்த்துட்டு ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் செத்து போகுது, ரொம்ப சின்ன சைஸ் லேஅவுட்டில் இருக்கிறதுனால செத்து போகுதா என்னன்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ டேபிள் டாப் பீட்டா ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறது ஒரு பீட்டா ஃபிஷ்ஷுக்கான ஒரு ஆப்டிமைஸ்டு லோ பட்ஜெட்டில் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தான். ஸோ பீட்டா ஃபிஷ்ஷே வந்து சிங்கிளாக வளர்க்குற ஃபிஷ்ஷு. ஸோ மேல் பீட்டா ஃபிஷ், இம்போர்ட்டட் ஃபிஷ் பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் லேஅவுட்லேயே நிறைய பேர் செட் பண்ணி வளர்க்குறாங்க, பெரிய சைஸ் தொட்டிலையும் வளர்க்குறாங்க. ஸோ சின்ன சைஸ் டேபிள் டாப் டேங்க் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப் பட்ஜெட்டில் போகிறதும் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக போகிறதுலேயும் இருக்குது. ஸோ காஸ்ட்லியாக போகிறது நான் வந்து சொல்கிறது என்னென்னா, டேங்க்கோட கிளாஸ், அதாவது இந்த டேங்க்குக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கிளாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதுவே வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸ், நான் ஏன் 8 இன்ச்சஸ் சொல்கிறேன் அப்படின்னா, 8 இன்ச்சஸ்க்கு நானோ டேங்காக கஸ்டமைஸ்டாக எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வச்சு ரெடி பண்ணிங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஒரு மூவிங் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சைஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஸும் கம்மியாக தான் எடுக்கும். ஸோ 8 இன்ச்சஸ்லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும், அதாவது ஒரு அடி வரைக்கும், 8 இன்ச்லேருந்து ஒரு அடி வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஒரு அடிக்கு மேலே சிங்கிள் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வெறும் பீட்டா ஃபிஷ் மட்டும்தான் விட போகிறீங்க. ஏன்னா பீட்டா ஃபிஷ், மேல் பீட்டா ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா அதை மட்டும்தான் வளர்க்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் பீட்டா ஃபிஷ் வளர்க்காமல் வேறு ஃபிஷ்ஷஸ் ஏதாவது விட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 1 ஃபீட் தான் தேவையானது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பீட்டா ஃபிஷ் டேங்கை பற்றி சொல்கிறேன். ஸோ பொதுவாக பீட்டா ஃபிஷ்ஷை வந்து அக்வாரியமில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன கிளாஸில் கலர் கலராக விட்டுருப்பாங்க, லைனாக அந்த கிளாஸ் வந்து நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி கிளாஸில் வளர்த்துடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது ஏமாற்றமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து வச்சதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது, சீக்கிரமாக அது ஸ்ட்ரெஸ் ஆகி செத்து போயிடும். ஸோ அக்வாரியம் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டில் வந்து வாங்கிட்டு வர ஃபிஷ்ஷஸை, பீட்டா ஃபிஷ்ஷை அந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க கஸ்டமரோட சேல்ஸுக்காக, அதாவது பார்த்து வாங்குறதுக்காக ஈஸியாக எடுத்து காட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி சின்ன சைஸ் கிளாஸில் அவங்க வச்சுக்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேல் பீட்டா ஃபிஷ், இம்போர்ட்டட் மேல் பீட்டா ஃபிஷ்ஷு கூட வேறு எந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்து விட முடியாதுங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஒரு பெரிய மீன் தொட்டியில் இந்த ஒரு மீனை மட்டும் விற்றுட்டு இருந்தால் அது கூட வேறு எந்த ஃபிஷ்ஷும் விட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி அதை விடுறது. அது வந்து நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் அக்வாரியமில் வந்து நான் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ சில அக்வாரியம்ஸில் டிஸ்பிளே டேங்க் வந்து பிளான்டட் டேங்காக இருக்கக்கூடிய அக்வாரியமில் மேல் பீட்டா ஃபிஷ்ஷை மற்ற ஃபிஷ்ஷஸோட கம்யூனலாக விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ரொம்ப டென்ஸான பிளான்டட் டேங்கில் மற்ற ஃபிஷ்ஷஸை இது நிப்பிங் பண்ண போகும்போது மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து ஹைட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்டட் டேங்க்கில் இருக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்டா ஃபிஷ்ஷோட பியூட்டி என்ன, அந்த ஃபுல் பிரைட் லைட்டிங்கில் அந்த பிளான்டட் டேங்க்கில் அந்த பீட்டா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வேறஸ் வந்து கிளாஸில் சிங்கிளாக ஒரு கிளாஸில் வச்சு விற்கும்போது பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஆவரேஜாக தான் தெரியும். ஸோ பீட்டா ஃபிஷ் கீப்பிங்கை ரெகுலராக பண்ணக்கூடியவங்களுக்கு பீட்டா ஃபிஷ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைமாக மீன் தொட்டி செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பீட்டா ஃபிஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க விஷுவலாக வந்து பார்க்கவே முடியாது அக்வாரியமில். இந்த மாதிரி கிளாஸில் இருக்கும்போது சரியாக தெரியாது தான். ஸோ நீங்கள் வாங்கி பீட்டா ஃபிஷ்ஷுக்குன்னே இப்போ வந்து கஸ்டமைஸ்டாக இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ் டேங்க் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. அதாவது சின்ன சைஸாக இருக்கும். ஸோ லைட்டெல்லாம் எல்இடியில் கொடுத்துருப்பாங்க, கார்னர் வந்து நல்லா பெண்டாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலே வந்து வேறு, அந்த கிளாஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலே வேறு. ஸோ அந்த மாதிரி தொட்டிங்க நீங்கள் வாங்குறதும் உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் அது வந்து உங்கள் ப்ரைஸ்க்கு வந்து கரெக்டாக வருது, உங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வருதுன்னா அதை வந்து வாங்கிக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபில்ட்ரு வந்து டாப் ஃபில்ட்ரு மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க, லைட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பீட்டா ஃபிஷ் வளர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ண தேவையில்ல, ஏரேஷன் அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்ல. உள்ளே வந்து வாட்டரில் சுழல் மோஷன்ஸ், அதாவது வர்லிங் மோஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அந்த ஸ்வெர்ல் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஃபிஷ் வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒத்துக்காது. சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய ஃபிஷ் பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ பீட்டா ஃபிஷ்ஷுக்கான பெஸ்ட்டு லேஅவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நானோ பிளான்டட் அக்வாரியம், அதாவது ஒரு அடியோ 8 இன்ச்சோ அதில் ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் வச்சு நீங்கள் பீட்டாவை வளர்க்கும் போது அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் லுக் வைஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். நான் வந்து என்னோடய பிளான்டட் டேங்கு, சின்ன சைஸ் பிளான்டட் டேங்கில் நான் பீட்டா ஃபிஷ் வளர்த்துருக்கேன். ஒயிட் கலர் பீட்டா ஃபிஷ் விட்டுருந்தேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கும்போது இந்த சீசன், அதாவது நல்ல மழை பெஞ்சிட்ருக்கிற சீசனில் ஒரு புது தொட்டி செட் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து டேப் வாட்டரையாவது ஏதாவது ஒரு தண்ணி ஊற்றும் போது சில்னஸ் அதிகமாக இருக்கலாம்,
ஸோ இந்த சீசனில் வந்து நான் அக்வேரியமில் வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தடவையாக மீன் தொட்டி செட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ரெய்னி சீசனில் இந்த மாதிரி பீக் வின்டரில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக செட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷஸ், அதாவது கொய் கார்ப்பு, இந்த டின்ஃபைல் பார்பு, டைகர் ஷார்க்கு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் வாங்கி விட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த சீசன் வேணாலும் பிரச்சனையே கிடையாது. ஸோ த்ரூஅவுட் த இயர் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபிஷ் வாங்கி விடுறீங்கன்னா விடலாம். பட் அந்த மாதிரி மீன் தொட்டியை வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் டேபிள் டாப்பில் வைக்கக்கூடிய ஒரு டேங்காக நீங்கள் செட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி செட் பண்ணக்கூடிய ஒரு 1 feet நானோ டேங்கில் போய் நீங்கள் டின்ஃபைல் பார்பியோ கொய் கார்பியோ வளர்க்கவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஆப்டாகக்கூடிய விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கொய் கார்ப்பு, டின்ஃபைல் பார்பெலாம் ரொம்ப டார்க் சைஸில், சின்ன சைஸில் அக்வேரியமுக்கு சேலுக்கு வரக்கூடிய ஃபிஷ்ஷஸே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா அது வந்து சர்வைவல் ரேட்டே இருக்காது. ரொம்ப குட்டியாக வாங்கினாங்கன்னா செத்து போயிடும். ஸோ அதை வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுற அளவுக்கு வளர்க்குறதுக்கும் ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாக எடுக்குங்கிறதுனால ஸோ எந்த அக்வேரியம்லேயுமே ரொம்ப டார்க் சைஸ் கொய் கார்ப்பு, ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷஸில் வந்து ரொம்ப சின்ன சைஸு, அதாவது டைகர் ஷார்க் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் நான் சொன்ன டின்ஃபைல் பார்ப் ஆகட்டும், கொய் கார்ப்பும் இருக்கவே செய்யாது. வேறு பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நீங்கள் சைஸ் வாரியாக நீங்கள் வாங்க முடியும். இப்போ இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப நல்ல கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணி ஏகப்பட்ட கலரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ப்ளூ வேணுமோ, ப்ளூவில் ரெட் கலந்த மாதிரி வேணும்னாலும் சரி, ஃபுல் ரெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் ப்ளூவாக வேணும்னாலும் சரி, அந்த ப்ளூவில் 2 கலர், அதாவது வயலட்டும் இருக்குது, லைட் ப்ளூ கலரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலரேஷன் அப்படிங்கிறது என்னென்ன கலர் பேச்சஸ் காம்பினேஷனில் வேணாலும் உங்களுக்கு இருக்குது. உங்களோட ஒர்க்கிங் டேபிள் நீங்கள் வைக்கக்கூடிய இதில் என்ன கலர் வந்து உங்களுக்கு மேட்சாக இருக்குமோ அந்த கலர் பீட்டா ஃபிஷ்ஷை கூட நீங்கள் சூஸ் பண்ணுற அளவுக்கு கலர் பேச்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ் இருக்குது. எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸில் நான் போட சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, 4 கிளாஸுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டோட பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 90% மேலே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிரைட் எல்இடி லைட் கொடுக்கும்போது உங்கள் ஃபிஷ்ஷோட பியூட்டி வந்து நல்ல பாப்பப் ஆகி காட்டும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சிங்கிள் பீட்டா ஃபிஷ் இருக்கிற டேங்க் வந்து ஒரு ஒர்ஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுற 2 அடி தொட்டியை விட ரொம்பவே அழகாக ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கும் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால். அது மட்டும் இல்லாமல் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஃபீடு வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆர்கானிக்காக கொடுக்கணும். ஃபேக்ட்ரி மேட் ஃபீட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பிளட் வார்ம்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம், விரும்பி சாப்பிடும். ஸோ இது போக வந்து ஃபீடு இல்லாமல் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஃபின்ராட்டிங் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கட் போர்ஷன் வந்து கிழிய ஆரம்பிக்கும். இப்படி கிழிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபிஷ் வந்து சீக்கிரமாக சாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிசீசஸ்லாம் வருதுன்றதை முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னா, ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்விம் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு கார்னரில் போய் உட்காந்துருக்கு, இந்த மாதிரி ஏதாவது அப்நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் ஹீலிங் மெடிசன் வாங்கி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமாக சேவ் பண்ண முடியும் உங்களால். அதுவும் இல்லாமல் நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை சிங்கிளாக தான் ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்குறதுனால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேறு வந்து ஒரு பெரிய தொட்டியில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும்போது அது எந்த ஃபிஷ் இன்ஃபெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது ஈஸி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. பட்டு பின்னாடி நீங்கள் கடையில் வாங்கும்போதே அந்த ஃபின் போர்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கட் போர்ஷன்ஸ் எல்லாம் கிளியாமல் இருக்கா, இதெல்லாம் நோட் பண்ணி வாங்குங்க, பார்த்து வாங்குங்க. ஏன்னா அவங்க வந்து கிளாஸில் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு அக்வாரியமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, புதுசாக செட் பண்ணுறவங்க கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.